அந்த கட்சியில இருந்து வந்தீங்க இப்ப என்ன அப்படின்லாம் நாங்க கேட்க மாட்டோம். எங்களோட உழைத்து கொண்டிருந்த ஒன்றியம், நகரம், கிளை அவங்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 32 வருஷமா 30 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு நினைச்சு சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டல, கொடி கட்டல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரே ஒரு முகத்துக்கோசம் மட்டும்தான் தலைவர் தளபதியை நேசித்த எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுடன் எப்போதும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் அங்க போன உடனே எங்க ஆள் வந்துட்டாரு, இனிமேல்ட்டு நாங்க வச்சதுதான் அப்படிலாம் தயவு செய்து சின்ன சும்மா வாயால பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பேச வேணாம். நாம எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சபதம் ஏற்று நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இனி வரும் காலங்களில் இன்னும் 20 வருடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சராக தலைவர் தளபதி இருப்பார் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலதான் எல்லாருக்குமே இப்ப ரொம்ப எல்லாருக்குமே அவரு சகோதரர் சொன்னது போல எல்லாருக்கும் ஒரே பயம், இப்படியே விட்டுட்டா போச்சுரா, இன்னும் 15-20 வருஷம் எல்லாம் விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு சொல்ற மாதிரி ஊழல் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, பார்ட்டி பண்டுன்றது இடம் கிடையாது. நாங்களும் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சாதாரண தொண்டன் தான் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால நாங்க அமைச்சரு எங்களுக்குள்ளார எல்லாம் நாங்க அந்த பாகுபாடு எல்லாம் பார்க்கலாம் மாட்டோம். ஏன்னா முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் இன்றும் நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் கையால எடுத்துதான் மோரு டம்ளர் எடுத்து உங்க கையில கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி மட்டும்தான். எங்களுடைய தோழர்கள் பல ஆண்டுகளாக தலைவரை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு சாதாரண சித்தாளாக, சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளராக இருப்பார்கள். சரிசமமாக அவர்களை உட்கார வைத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர்களுடன் உங்க குடும்பம் எப்படி இருக்குது, தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அவங்களுக்கு அந்த மோர் எடுத்து அவர் கையால கொடுக்கிற பழக்கம்தான் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால உங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஒன்னே ஒண்ணு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், எங்களுடைய மாவட்ட செயலாளர்